अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்ன அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷை கதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை அருளி செய்து ஒவ்வொரு ஸ்லோகத்தாலேயும் அந்த பாதுகையினுடைய பெருமையை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கிறார். இந்த ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற ஸ்தோத்திரத்திலே அதிலே பல பல பத்ததிகளை அமைத்து ஒவ்வொரு பத்ததியிலேயும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை பலவிதமாக விவரித்தருளுவது என்று அமைத்திருக்கிறார். அதிலே இப்பொழுது நாம் இந்திரநீல பத்ததி என்கிற 20வது பத்ததி அதிலே இருக்கிற ஸ்லோகங்களை பார்த்து வருகிறோம். இந்திரநீல கற்கள், அந்த பாதுகையிலே பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நீல நிற கற்கள், அந்த கற்களினுடைய ஒளி, அதனுடைய சிறப்பு, அதை மட்டும் இந்த பத்ததியிலே ஒரு 30 ஸ்லோகங்களாலே அனுபவிக்கிறார் என்று பார்க்கிறோம். அதிலே பாதுகா சாஸ்திரத்திலே இப்பொழுது 705வது ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்பதை ஸ்லோகத்தை அனுசந்தித்து அர்த்தத்தை பார்ப்போம். பாதன்யாச பிரியசகச்சரீம் பாதுகே வாசகேஹாத் த்வாமாருஹ்ய த்ரிசதுரபதம் நிர்கதே ரங்கநாதே அந்தஸ்நிக்தைஹி அசுரமகிழா வேணிவிக்ஷேபமித்ரைஹி ஷாமச்சாயம் பவதி பவனம் சக்ரநீலாம்சுபிஸ்தே. எம்பெருமான் பாதுகையை சமர்ப்பித்து கொண்டு ஒரு 4 அடி எழுந்தருளுகிறானாம். அப்படி எம்பெருமான் எழுந்தருளுகிறான். ஹே பாதுகே, ரங்கநாதே பாதன்யாச பிரிய சகச்சரீம், பாதன்யாச பிரிய சகச்சரீம், அதாவது எம்பெருமான் அடிவைத்து எழுந்தருளுவதற்கு உற்ற தோழியாயிருக்கக்கூடிய பாதுகையே என்கிறார். பாதன்யாச பிரிய சகச்சரீம் பாதுகே என்று சொல்றார். பகவான் என்ன பண்ணுகிறான்? வாசகேகாத்து, தன்னுடைய இருப்பிடத்தில் இருந்து அவன் என்ன பண்ணுகிறான்? துவாமாருஹ்யா, உண்மையிலே ஏறி, அதாவது பாதுகையை தன்னுடைய திருவடிகளிலே சமர்ப்பித்து கொண்டு என்ன பண்ணுகிறான் ரங்கநாதன்? திரிச்சதுர பதம் நிர்கதே. திரிச்சதுர பதம் என்னால் 3 அல்லது 4 அடிகள் என்று அப்படி அர்த்தம். அது ஒரு 3-4 அடி அப்படி வைத்து நடக்கிறான். உன்னை திருவடியிலே சமர்ப்பித்து கொண்டு வெளியிலே எதுக்காக வருகிறான்? என்னால் தேவர்களுக்கு விரோதிகளான அசுரர்களை அழிப்பதற்காகத்தான் வருகிறான். அப்படி வருகிற பொழுது அவன் முழுவதுமாக அந்த காரியத்தை செய்யறதுக்கு அந்த இடம் வரைக்கும் வரணும்னு அவசியம் இல்லை. வெறும் ஒரு 3-4 அடி வைத்தாலே போரும். திரிச்சதுரபதம் நிர்கதே ரங்கநாதே, ஒரு 3-4 அடிகள் அவன் வெளியிலே வந்தானானால், அந்த ரங்கநாதன் வந்தானானால் அப்பொழுது என்ன ஆகிறது? என்னால், அதாவது இங்கே ஒரு விஷயம், ஒரு உருவகத்தை சொல்லுகிறார். எம்பெருமான் வெளியிலே எழுந்தருளின உடனே என்ன ஆகிடுவது? என்னால் அசுரர்கள் அத்தனை பேரும் அழிக்கப்பட்டு விடுகிறார்கள். அசுரர்கள் அழிக்கப்பட்டு விட்டால் அவர்களுடைய பத்தினிமார்கள் அவர்களெல்லாம் என்ன பண்ணுவார்கள்? தலையை விரித்து கொண்டு ஐயோ என்னுடைய கணவன் போய்விட்டானே என்று அழுவார்கள். என்ன இதெல்லாம் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறது சாஸ்திரத்திலே. கணவன் போய்விட்டால் அப்போ தான் தலையை விரிச்சுட்டு போகணும் மற்ற சமயத்தில். அதனால தான் மற்ற சமயத்தில் தலையை விரிக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணமே
என்னன்னா தலை விரித்தல் என்கிறது கூடாதுன்னு ஒரு சாஸ்திரத்தில், அது பின்பற்றுகிறோமா இல்லையா என்பது வேறு விஷயம். ஆனால் சாஸ்திரத்திலே இப்படி சொல்லி இருக்கிறது, இந்த காலத்தில் தான் தலையை விரித்து கொண்டு செல்ல வேணும் என்று. அதனால் இப்போ ரங்கநாதன் தன்னுடைய கிரகத்திலிருந்து, அதாவது தன்னுடைய அறையிலிருந்து வெளிப்படுகிறான். வெளிப்பட்டு பாதுகையை சமர்ப்பித்து கொண்டு, துவாம் ஆருகிய, உன்னை சமர்ப்பித்து கொண்டு, திருச்சதுரபதம் நிர்கத்தே, ஒரு 3-4 அடி வெளியில வைத்தவுடனே என்ன ஆகிறதுன்னு கேட்டா, அசுர மகிழா வேணி விக்ஷேபமித்ரைஹி. அசுர மகிழா என்னால் அசுரர்களுடைய அந்த பத்தினிகள், அவளுடைய வேணி விக்ஷேபம், வேணி என்னால் கூந்தல், அந்த கூந்தலானது நன்றாக அப்படி அவிழ்த்து பரப்பப்படுகிறது. அதனால என்ன ஆகிவிடுகிறது, எல்லா இடமும் அப்படியே சியாமச்சாயம் பவதி, நன்றாக கருப்பாக ஆகிவிடுகிறது. எத்தாலேன்னு கேட்டா, சுக்ரநீலாம் சுபிஸ்தே, உன்னுடைய இந்திரநீல கற்களினுடைய ஒளியாலே என்று சொல்லுகிறார். அந்த ஸ்னிக்தைஹி, அது என்ன சொல்றார், உள்ளுக்குள்ளே அது இதுவா இருக்கான், கருப்பு திரையை உடையதாக அது ஆகிவிடுகிறது. அதாவது ரங்கநாதன் 2 அடி எடுத்து வெளியில வந்தவுடனேயே அசுரர்கள் அழிக்கப்பட்டு விடுகிறார்கள். வெளியில வந்தவன் நிறைய தூரம் நடக்க வேண்டாம், திரிச்சதுர பதம் என்று சொல்லப்பட்டபடி 3 அடி 4 அடி வைத்தால் போரும், உடனே சந்நிதிக்குள்ள எங்கும் கருப்பு நிறம் ஏற்படுகிறது. எந்த கருப்பு நிறம்னு கேட்டால், அது இந்த இந்திரநில கற்களினுடைய ஒளியாலே ஏற்படுகிற கருப்பு நிறம் என்று சொல்லும்படியாகவும் இருக்கிறது. அசுரர்களுடைய மனைவிமார்கள் அவிழ்த்த கூந்தலாலே அது கருப்பு நிறமாக ஆகிவிட்டது என்று சொல்லும்படியாகவும் அது இருக்கிறது என்று, இப்படியாக அந்த எம்பெருமானுடைய பாதுகையில் இருக்கக்கூடிய நீல நிற கற்கள், அதனுடைய விஷயத்தை மட்டும், அதனுடைய ஒளியை மட்டும் இப்படி என்ன சொல்லுகிறார், தன்னுடைய பக்தர்களுக்காக பக்தர்களுடைய விரோதிகளை அவன் அழிக்கிறான் என்ற அந்த அர்த்தத்தை தெரிவித்தார் இந்த ஸ்லோகத்தில். அடுத்தபடியாக 706வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், அந்த பாதுகையினுடைய நீல நிற கற்களினுடைய ஒளி அப்படி வெளியிலே வருகிறது, அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால், பாதுகையினுடைய புருவ நெரிப்பு போல இருக்கிறது. புருவத்தை நெரிக்கிறதுன்னு அர்த்தம், இதை போய் செய் அதை செய் என்று கட்டளை இடுகிற பொழுது அப்படி சற்று புருவத்தை உயர்த்தி வாயால் வார்த்தை சொல்லாமல் சில பேர் என்ன பண்ணுவா, புருவ நெருப்பினாலேயே கட்டளை இடுவார்கள், புருவ நெருப்பினாலேயே கட்டளையை செலுத்துவார்கள். இப்போ பாதுகையிலிருந்து எழக்கூடிய ஒளியும் கூட என்ன எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால், பகவானுடைய அடியவர்களான விஸ்வக்சேனர், இந்த சேன முதன்மையார் இருக்கிறாரு, அவர்களுக்கு, அவர்கள் முதலானவர்களுக்கு இது கட்டளை இடுகிறா போலே இருக்கிறது என்று ஒரு அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். யாத்தே பாஹ்யாங்கணம் அபியதः பாதுகே ரங்கபர்த்துः சஞ்சாரேஷு ஸ்புரதி விததிஹி சக்ரநீல பிரபாயாः விஸ்வக்சேன பிரபிருதிரசௌ கிருஹ்யதே வேத்ரஹஸ்தைः ப்ரூ விக்ஷேபஸ்தவ திவிஷதாம் நூனம் ஆஹ்வானஹேதுः. யாத்தே பாக்கியாங்கணம் அபியதா, அதாவது எம்பெருமான் பாக்கியாங்கணன உள்கட்டிலிருந்து வெளிக்கட்டுக்கு வருகிறான். அந்தரங்கணம் என்னால் அது உள்ளே இருக்கக்கூடிய அறை, இது பாக்கியாங்கணம் என்ன வெளியில இருக்கிற இடம். அதை என்ன பண்ணுகிறான், ரங்கநாதன் எழுந்தொழுகிறான். பாக்கியாங்கணம் அபியதா ரங்கபர்த்து, அந்த வெளிக்கட்டை அடைந்தவனான ரங்கநாதன், அந்த ரங்கநாதனுடைய சஞ்சாரேஷு, அந்த சஞ்சாரத்தில் என்ன ஆகிறது, தே சுக்ரநீல பிரபாயாக, உன்னுடைய அந்த இந்திரநீல கற்களினுடைய காந்தி அது என்ன ஆகிறது, அப்படியே எல்லா இடத்திலும் யா விததிஹி, எல்லா இடத்திலும் பரவுகிறது. அது பரவி அது ஸ்புரந்தி தோன்றுகிறது. எப்படி தோன்றுகிறதுன்னு கேட்டா, அது சொல்றார், எப்படி தோன்றுகிறதுன்னு கேட்டா, அது ப்ரூ விக்ஷேபம் போலே, ப்ரூ விக்ஷேபஸ்தவ திவிஷதாம் நூனம் ஆஹ்வானஹேது, அது புருவ நெருப்பினாலே தேவர்களை எல்லாம் ஆஹ்வானஹேது வரவழைக்கிறதுக்கு, போ அவளெல்லாம் வர சொல் என்று. யாருக்கு, விஸ்வக்சேன பிரபிருதி ரசௌ கிருஹ்யதே வேத்ரஹஸ்தைஹி, விஸ்வக்சேன பிரபிருத்திகள் என்னால் விஸ்வக்சேனர் முதலானவர்கள், விக்ஷசேனர், கருடாழ்வான், இன்னும் ஆதிசேஷன் என்று யார் யாரெல்லாம் அங்கே கைங்கரியபரர்கள் இருக்கிறாளோ அவளுக்கெல்லாம் இந்த விஸ்வக்சேனர் எப்படி இருக்காருன்னு கேட்டா, வேத்ரஹஸ்தைஹி, அவருக்கு கையில் ஒரு பிரம்பு வைத்து கொண்டிருப்பான். வேத்திரம் என்னால் பிரம்பு. விஸ்வக்சேனர் எப்பொழுதும் கையில் ஒரு பிரம்பு வைத்து கொண்டிருக்கிறார். அவருடைய அதிகாரத்துக்கு
தகுதியாக கையில் ஒரு பிரம்பை வைத்து கொண்டிருக்கிறார். வேத்திரசார அவரை பற்றி நிறைய மற்ற ஸ்லோகங்கள்ல எல்லாம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. விஸ்வக்சேனர் கையில் ஒரு பிரம்பு வைத்து கொண்டிருக்கிறார்னு. விஸ்வக்சேன பிரபுதிரசௌ கிருஹ்யத்தே வேத்திரசாரை வேத்திரஹஸ்தை. அப்படி வேத்திரஹஸ்தங்களோடு கூடியவர்களான பிரம்பை கையிலே கொண்டிருப்பவர்களான விஸ்வக்சேனர் முதலானவர்கள் அவர்கள் இந்த கட்டளையை அடைகிறார்கள். என்ன கட்டளைன்னு கேட்டா, இந்த ப்ரூ விக்ஷேபம், இந்த இது இருக்கோ இல்லையோ நீலக்கற்களினுடைய ஒளி, அதாவது புருவம் கருப்பாகத்தான் இருக்கும். அந்த புருவம் கருப்பாக இருக்கிற பொழுது அது மேலே எழுகிறது. என்னால் இந்த பாதுகையில் இருக்கக்கூடிய நீலக்கற்களினுடைய ஒளியும் அப்படி மேலே எழுகிறது. அதை பார்த்தால் புருவத்தினுடைய அசைவு போல இருக்கிறது. அது எம்பெருமானுடைய புருவத்தினுடைய அசைவு அல்லது பாதுகையினுடைய புருவத்தினுடைய அசைவு. அப்போ அந்த அசைவினால என்ன கிடைக்கிறதுன்னு கேட்டா, போ தேவர்களெல்லாம் அழைத்து வா என்று கட்டளையிடுவது போல அப்படி அமைந்திருக்கிறது என்று மிக அழகாக இதை சொல்லுகிறார். அடுத்தபடியாக 707வது ஸ்லோகம். இந்த 707வது ஸ்லோகத்தில் பலவிதமாக சொல்லுகிறார். ஏறக்குறைய இந்த இந்திரநீல பத்ததி அது நிறைவு பெறுகிற இடத்துல இருக்கிறோம். அதனால கொஞ்சம் ஒரே அந்த நீலக்கற்களுடைய ஒளியானது ஒவ்வொரு விதமாக தெரிகிறது என்று இப்படி ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். ஸ்லோகத்தை அனுசந்தித்து அர்த்தத்தை பார்ப்போம். அக்ஷணோரஞ்சன கல்பனா யவனிகா லாஸ்ய பிரசூதேர்கதே சித் கங்கா யமுனா முகுந்த ஜலதேஹே வேலா தமாலாட்டவி காந்தா குந்தள சந்ததி ஸ்ருதி வது கஸ்தூரிகாலங்கிரியா நித்யம் ரத்ன பதாவனி ஸ்புரதிதே நீலமணி ஸ்ரேணிகா. ஹே ரங்கபதாவனி, என்னால் ரங்கநாதனுடைய திருவடிகளை காப்பாற்றுகின்றவளே, தேன் நீலமணி ஸ்ரேகா ஸ்புரதி ஸ்ரேணிகா ஸ்புரதி தேன் நீலமணி ஸ்ரேணிகா. உன்னுடைய அந்த இந்திரநீல கற்களினுடைய ஒளி இருக்கிறது, அது நித்தியம் ஸ்புரதி, நித்தியம் இப்படி மலர்கிறது, நித்தியம் இப்படி நன்றாக பிரகாசிக்கிறது என்று சொன்னார். எப்படியெல்லாம் பிரகாசிக்கிறது? அக்னோஹோ அஞ்சன கல்பனா, யார் எம்பெருமானை வந்து சேவிக்கிறார்களோ அவர்களை சேவிக்கிறவர்களுக்கெல்லாம் அஞ்சன கல்பனா, கண்களுக்கு ஒரு அக்னோஹோ கண்களுக்கு மையிட்டது போலே என்ற வந்து சேவிக்கிறவர்களுடைய கண்களிலே மையிட்டது போலே ஆகிறது என்ன அது ஒரு விஷயம் சொன்னார். ரெண்டாவது, யவனிகா லாஸ்ய பிரசூதேர் கதேஹே, அதாவது நாட்டியம் ஆடுகிற காலத்திலே, இதெல்லாம் நாட்டிய ஆடுகிறவர்களை நாம் பார்த்தால் தெரியும். என்ன பண்ணுவான்னு கேட்டால், அந்த உள்ளேந்து முதல்ல வந்து நாட்டியம் ஆடுகிறவர்கள் அந்த லாஸ்யம்னு ஒரு நாட்டியத்தை ஆடுவாளாம். அதை ஆடுற பொழுது முதல்ல என்ன பண்ணுவான்னா 2 திரை பிடித்து கொண்டு வருவார்கள். சில பேருடைய நாட்டியத்தில் நேரையே கூட பார்க்கலாம். இன்றைக்கு கூட என்ன பண்ணுவான்னா, அந்த நாட்டியக்காரியனுடைய உருவம் தெரியாதபடிக்கு முன்பக்கத்தில் ஒரு திரை பிடிச்சுட்டே வருவா. அப்புறம் ஒரு நிலையிலே தான் அந்த திரையை அகற்றுவார்கள். அப்பொழுதுதான் நாட்டியக்காரியுடைய முழு தோற்றமும் எல்லாருக்கும் தெரியும். அதுபோல இங்கே எம்பெருமான் உள்ளேருந்து வெளியில் எழுந்தொழுகிறானோ இல்லையோ, அப்படி எழுந்தொழுகிற பொழுதோ முதலிலே அந்த நாட்டியத்திற்கு திரைபிடித்தாற் போல இந்த நீல நிற கற்களுடைய ஒளி அப்படி மறைக்கிறதான். யவனிகா லாஸ்ய பிரசூதேர் கதே, யவனிகா என்னால் அந்த திரை, சித் கங்கா யமுனா, அதாவது சித்தமாகிற கங்கைக்கு யமுனையினுடைய நிறத்தையும், அதாவது கங்கை வெளுப்பா இருக்கும் யமுனை கருப்பா இருக்கும், இது அத்தையும் சேர்க்கிறது என்று அதையும் சொன்னார். ஞானமாகிற கங்கைக்கு யமுனையாக இருக்கிறது. அதுக்கப்புறம் முகுந்த ஜலதேகே வேலா தமாலாட்டவி, இதெல்லாம் ஏற்கனவே அனுபவித்தது தான். முகுந்தனாகிற எம்பெருமான் அவனை ஒரு பெரிய கடலாக சொல்லி, அந்த கடலுக்கு கரையில இருக்கக்கூடிய தமால மரங்கள், அந்த கருவேல மரங்கள்னு சொல்லுவார், அதாவது நல்ல கருப்பா இருக்கக்கூடிய மரங்கள், அந்த மரங்கள் போல இந்த நீல நிற கற்களினுடைய ஒளி இருக்கிறது. அதுக்கு மேலே காந்தா குந்தள சந்ததிஹி என்று சொல்ற, காந்தா குந்தள சந்ததிஹி என்னாலன்னா மகாலட்சுமி முதலான ஸ்திரீகளுடைய முன்னேற்றி மயிர்கள் போலேயும் இருக்கிறது. அவளுடைய குந்தள சந்ததி என்னால் அவளுடைய முன்னேற்றி மயிர் போலே. அதுக்கு மேலே ஸ்ருதி வது கஸ்தூரிகா அலங்கிரியா, ஸ்ருதி வேதமாகிற பெண்ணுக்கு கஸ்தூரி இட்டு அலங்கரித்தார் போலே. கஸ்தூரி என்கிறது கருப்பா இருக்கும், அதனால இதுவும் அப்படி இருக்கிறது என்று இப்படி இத்தனை விஷயம், இத்தனையும் கூட
இந்த நீலமணி சிரேனிகா, நீலமணியானது இப்படி இருக்கிறது என்று சொல்றார். கண்ணுக்கு அஞ்சனமிட்டது போல, திரை போட்டது போல, எம்பெருமானுடைய நடைக்கு திரையிட்டது போல, ஞானமாகிற கங்கைக்கு யமுனை பூந்தது போல, முகுந்தனாகிற எம்பெருமானுடைய அழகு கடலுக்கு கரையிலே இருக்கிற மரங்கள் போல, விராட்டியனுடைய முன்னத்தி மயிர்கள் போல, வேதத்திற்கு கஸ்தூரி பூசினது போல என்று இப்படி அந்த நீலமணி சிரேனிகா ஸ்புரதி என்று இந்த ஸ்லோகத்திலே அனுபவித்தார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிர் முனிமான சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.